நீ பூங்கொடியை கடத்தணும்னு சொன்ன ஆளெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன், ஆனா சொதப்பிட்டானுங்க. அதை விட சுப்பையா, இந்த மாதிரி ஏதாவது சொதப்பல் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் வேற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். உங்ககிட்ட எந்த வேலையை செய்ய சொன்னா சரியா செய்வேன்னு தெரிஞ்சும் தெரியாத வேலையை உங்ககிட்ட செய்ய சொன்னேன் பாரு, அது என் தப்பு தான். அதனால உன் மேல எனக்கு கோபம்லாம் இல்ல. உங்ககிட்ட என்ன மாதிரியான வேலையை கொடுக்கணும்னு இப்ப புரிஞ்சிருச்சு. நீ தப்பா நினைச்சுக்காத சிவசாமி. உன்னை நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? அதை விடு, அதான் நான் பாத்துக்கிறேன். என்ன பாக்குற? அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். சும்மா கில்லி மாதிரி நம்ம ஆளுங்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டானுங்க. ஏய், நீ அதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த கல்யாண வேலையை மட்டும் பாரு, அது போதும். என்னடா காணோம் தலைவரே. நம்ம இவ்வளவு நேரம் தேடியாச்சு. அவங்களுக்கு உண்மை தெரியறதுக்குள்ள நாமளே சொல்லிட்டா நல்லது. அவங்களுக்கு நம்ம போய் சொன்னோங்கிறது தெரிஞ்சது இன்னும் ரொம்ப சிக்கலாயிடும். நீ வேணா இப்ப போயிட்டு காலையில் சீக்கிரமா உன் ஃபேமிலியை கூட்டு வந்துரு. சொல்லுங்க சிங்கங்களே. பெரியவரே, பிளான்ல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன, அவ ரொம்ப அடம் பிடிச்சாளா? போட்டு தள்ளிட்டீங்களா? பரவாயில்ல. அதெல்லாம் இல்ல, இது வேற விஷயம். இந்த பாருங்க, வேலையை முடிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிட்டு போங்க. கல்யாணம் முடியறது வரைக்கும் அவளை பத்தின எந்த நியூஸும் வரக்கூடாது. விஷயம் அது இல்ல பெரியவரே. என்ன? உங்க பொண்ணை கடத்தினது நாங்க இல்ல. என்னைய சொல்றீங்க? நீங்க தான் கடத்தினா சொன்னீங்க. புருஷன் பொண்ணாட்டையும் கடத்திட்டு வந்து சொல்லி பெருமைப்பட்டனே. உங்க பொண்ணு காணாம போனது உண்மைதாங்கய்யா, ஆனா நாங்க கடத்தலையா. நாங்களும் ஃபாலோ பண்ணி போனோம், ஆனா அதுக்கு முன்னாடியே வேற யாரோ கடத்திட்டாங்கய்யா. அவங்கள நாங்க கடத்தினதா நீங்களா சொல்லும் போது என்ன பண்ணணும்னு தெரியாம அமைதியா இருந்துட்டோம். நீங்க வச்ச நம்பிக்கைக்காக மறுபடியும் தேடி பார்த்தோம், ஆனா எங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு தான் நாங்க உண்மையை சொல்லிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கயா. யோ, நீ எல்லாம் பெரிய மனுஷன் நம்பிதானே நீ சொல்றத கேட்டுட்டு போன. ஆனா நீயே கடத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அப்படி உனக்கு என்னைய கௌரவம் வேண்டி இருக்கு? இங்க பாரு, என் பூங்கடிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். நான் தான் கடத்தலைன்னு சொல்றேன், மறுபடியும் வந்து என்ன தொல்லை பண்ற? நீ தான் கடத்தி இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், என் பையன் கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக உன் பொண்டாட்டியை மறைச்சு வச்சுட்டு இங்க வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்கியா? சொந்தக்காரவங்க என்ன தப்பா நினைக்கிறதுக்காக உன் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதை போடா. யோ, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. இப்ப என் பூங்குடி எங்க இருக்கான்னு சொல்லல, உன்னை கொன்னே போட்டுருவேன். அவ்வளவுதான் உன்னை. வாங்க சார், வாங்க. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. இந்த பையன் அவனே அவன் பொண்டாட்டியை கடத்தி வச்சுட்டு நான் தான் கடத்தினதா சொல்லி கலாட்டா பண்ணி என் பையனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். இழுத்துட்டு போங்க சார் அவனை. சார் இல்ல சார், இந்த ஆள் தான் சார் போய் சொல்றாரு. சார், இவர்தான் என் பொண்டாட்டி கடத்தி மறைச்சு வச்சிருக்காரு. கேட்டு அப்படியே மாத்தி சொல்றாரு சார். டேய், உன் பொண்டாட்டி நான் என்ன கடத்தணும்? அவளை கடத்தினாங்களா இல்ல அவளா இங்கே ஓடி போயிட்டாளா? பாப்பா இந்த பக்கம் சொல்றேன்ல.